வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். திருகோணமலை மூதூர் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட தாகா நகர் பகுதியில் இரு பெண்களை வெட்டி கொலை செய்த சம்பவம் தொடர்பில் 15 வயதான சிறுமி குறித்த கொலையை செய்ததாக ஒப்புக்கொண்டுள்ளார். அதன்படி திருகோணமலை மூதூர் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட தாகா நகர் பகுதியில் இரு பெண்களை வெட்டி கொலை செய்த குற்றச்சாட்டில் பேத்தியான 15 வயது சிறுமியை போலீசார் கைது செய்திருந்தனர். மூதூர் தாகா நகர் பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் நேற்றைய தினம் அதிகாலை சகோதரிகள் அண்ணு பெண்கள் இருவர் வெட்டு காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டிருந்தனர். சம்பவ இடத்திற்கு மூதூர் நீதிமன்ற நீதிபதி திருமதி தஸ்னீம் பவுசான், சட்ட மருத்துவ அதிகாரி, போலீஸ் உத்தியோகத்தர்கள் உள்ளிட்டோர் விஜயம் மேற்கொண்டு விசாரணை மேற்கொண்டிருந்தனர். குறித்த சம்பவத்தில் ஸ்ரீதரன் ராஜேஸ்வரி, சக்திவேல் ராஜகுமாரி ஆகிய இரு பெண்களை உயிரிழந்துள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மூதூர் தாகா நகர் பகுதியை சேர்ந்த குடும்ப நல மருத்துவராக கடமையாற்றி வரும் ஸ்ரீதரன் தர்ஷினி என்பவருடைய வீட்டிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் இடம்பெற்ற நேற்றைய தினம் அதிகாலை ஸ்ரீதரன் தர்ஷினி மூதூர் மருத்துவமனையில் நேற்று முன்தினம் இரவு கடமைக்காக சென்றிருந்த நிலையில் குறித்த வீட்டில் 15 வயதான அவரது மகள், தாயாரான ஸ்ரீதரன் ராஜேஸ்வரி மற்றும் பெரியம்மாவான சக்திவேல் ராஜகுமாரி ஆகியோர் மாத்திரம் வீட்டில் இருந்துள்ளனர். இந்த நிலையில் அதிகாலை வேளை குறித்த கொலை இடம்பெற்றுள்ளதாகவும் குறித்த சம்பவத்தின் போது கூறிய ஆயுதங்களை கொண்டு தாக்கியதில் இருவருடைய கழுத்து பகுதிகளில் வெட்டு காயங்கள் ஏற்பட்டு இருவரும் உயிரிழந்த நிலையில் 15 வயதான மகள் சிறு காயங்களுடன் மூதூர் தள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இதன்போது குறித்த கொலை சம்பவம் தொடர்பில் சிறுமியிடம் போலீசார் மேற்கொண்ட நீண்ட நேர விசாரணையின் பின்னர் குறித்த சிறுமி தானே குறித்த கொலையை செய்ததாக ஒப்புக்கொண்டுள்ளார். அம்மம்மா தனக்கு ஒரே பேசுவதாகவும் தன்னில் பாசம் இல்லை எனவும் மன அழுத்தம் காரணமாக இருவரையும் கொலை செய்ததாகவும் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். இதன் பின்னர் குறித்த சிறுமி போலீசாரினால் கைது செய்யப்பட்டு மூதூர் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் திருகோணமலைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். உயிரிழந்தவர்களின் சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக திருகோணமலை மாவட்ட பொது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை மூதூர் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பட்டளந்து ஆணைக்குழுவின் அறிக்கையை நாளை முதல் நாடாளுமன்றின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பொதுமக்கள் பார்வையிட முடியும் என சபாநாயகர் தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க கருத்துரைத்த பின்னரே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள பட்டளந்து ஆணைக்குழுவின் அறிக்கையை சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க நேற்று நாடாளுமன்றில் சமர்ப்பித்திருந்தார். இந்த அறிக்கை சட்டமா அதிபருக்கு அனுப்பப்படும் எனவும் அவர் தெரிவித்திருந்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அல் சீராவுக்கு வழங்கிய நேர்காணலின் போது பட்டளந்து ஆணைக்குழுவின் அறிக்கை நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்படவில்லை என அறிவித்திருந்தார். 1980 ஆண்டின் பிற்பகுதியில் ஐக்கிய தேசிய கட்சி மீது நீதிக்கு புறம்பான கொலைகள், சித்திரவதைகள் மற்றும் சட்டவிரோத தடுப்பு காவல்கள் போன்ற குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. 1994 ஆண்டு ஆட்சிக்கு வந்த சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அரசாங்கம் பட்டளந்து சித்திரவதை கூடத்தை விசாரிக்க ஒரு முழுமையான ஜனாதிபதி ஆணைக்குழுவை நியமித்தார். அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ரணில் விக்ரமசிங்கவும் ஆணைக்குழுவின் முன் சாட்சியம் அளித்தார். ஆதாரங்களை ஆராய்ந்த பின்னர் அதனுடன் தொடர்புடைய அறிக்கை முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவிடம் 1998 ஆண்டு மே மாதம் 5ஆம் தேதி வழங்கப்பட்ட போதிலும் அப்போதைய அரசாங்கம் அந்த அறிக்கை தொடர்பாக எந்த சட்ட நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருந்தார். முஸ்லிம்களின் புனித ரம்லான் நோன்பு மாதத்தையிட்டு ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவின் பங்கேற்புடன் இப்தார் நிகழ்வு நேற்றைய தினம் பிற்பகல் அலரி மாளிகையில் நடைபெற்றது. அதில் இஸ்லாமிய மத தலைவர்களும் ஏராளமான இஸ்லாம் பக்தர்களும் கலந்து கொண்டதுடன் இஸ்லாமிய சமய நிகழ்வுகளுக்கு முன்னுரிமை அளித்து இந்த நிகழ்வு நடைபெற்றது. பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலி இந்த நிகழ்வில் வரவேற்புரை ஆற்றியதுடன் தேசிய ஒருங்கிணைப்பு பிரதி அமைச்சர் முனீர் முலாபரும் நிகழ்வில் உரையாற்றினர். சையீத் அப்துல்லா சையீத் மௌலவி ரமலான் மாதத்தின் முக்கியத்துவம் என்ற தலைப்பில் இந்த நிகழ்வில் சிறப்பு ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றினார். சிறப்பு பிரார்த்தனைக்கு பின்னர் மாலை 6:23 மணிக்கு நோன்பு திறக்கப்பட்டதுடன் அதைத் தொடர்ந்து சிறப்பு விருந்து நடைபெற்றது. அதனை அடுத்து இப்தார் நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தவர்களுடன் ஜனாதிபதி சிநேகபூர்வமாக கலந்துரையாடினார். இதில் புத்த சாசன சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சர் கலாநிதி ஹினிதும சுனில் செனவி, வெளிநாட்டு அலுவல்கள் மேல் மாகாண ஆளுநர் ஹனீப் யூசுப், ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள், உயர்ஸ்தானிகர்கள், தூதுவர்கள், ஊடகவியலாளர்கள் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர்.
தேசிய அபிவிருத்தியில் பெண்கள் வகிக்கும் முக்கிய பங்கை உணர்ந்து பொருளாதாரத்தில் பெண்கள் முழுமையாக பங்கேற்பதை கட்டுப்படுத்தும் தடைகளை உடைப்பதில் அரசாங்கம் உறுதியாக உள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது இதனை தெரிவித்த அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையின் பொருளாதார மற்றும் சமூக வளர்ச்சியில் பெண்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். அவர்களின் மகத்தான பங்களிப்பு இருந்த போதிலும் கட்டமைப்பு தடைகள் பொருளாதாரத்தில் அவர்களின் முழு பங்களிப்பையும் மட்டுப்படுத்தியுள்ளன. பெண்கள் வணிக தலைவர்கள், தொழில் முனைவோர் மற்றும் ஏற்றுமதியாளர்களாக முன்னேறக்கூடிய ஒரு பொருளாதாரத்தை உருவாக்குவதன் மூலம் இந்த தடைகளை உடைக்க எமது அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளது. பெண் தொழில் முனைவோருக்கு உகந்த சூழலை உருவாக்குவதன் மூலமும் குழந்தை பராமரிப்பு, முதியோர் பராமரிப்பு மற்றும் பெண்களின் பொருளாதார பங்களிப்பை கட்டுப்படுத்தும் மாற்றுத்திறனாளி சேவைகள் போன்ற துறைகளை வலுப்படுத்துவதன் மூலமும் பெண்களுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றார். பாடசாலை மாணவர்களுக்கான உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்காக வழங்கப்பட்ட 6000 ரூபாய் பெறுமதியான செலவுச் சீட்டுகளின் செல்லுபடியாகும் கால எல்லை நீடிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்கான செலவுச் சீட்டுகளின் கால எல்லையானது நாளைய தினத்துடன் நிறைவடையவிருந்தது. இதன்படி மாணவர்களின் சிரமங்களை கருத்தில் கொண்டு குறித்த கால எல்லையானது எதிர்வரும் 31ஆம் திகதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. வரவு செலவு திட்டத்தில் அதிகரிக்கப்பட்ட சம்பள உயர்வுகளை ஏப்ரல் முதல் அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ் சிங்கள புத்தாண்டை கொண்டாடும் வகையில் மாத சம்பளம் வழங்குவதற்கான வழக்கமான திகதிக்கு முன்னதாக ஏப்ரல் 10ஆம் திகதி அவற்றை வழங்கவும் அரசாங்கம் தயாராகி வருகின்றது எனவும் 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் எதிர்வரும் 21ஆம் திகதி நிறைவேற்றப்பட்ட பின்னர் ஒரு வார கால பகுதியில் அதிகரிக்கப்பட்ட சம்பளம் மற்றும் ஊக்கத்தொகைகள் தொடர்பான சுற்றறிக்கையை வெளியிட அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. மேலும் அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச மாதாந்த அடிப்படை சம்பளத்தை 24,250 ரூபாயிலிருந்து 40,000 ரூபாவாக 15,750 ரூபாயால் அதிகரிக்கவும், தற்காலிக இடைக்கால கொடுப்பனவு மற்றும் சிறப்பு கொடுப்பனவுகளை அடிப்படை சம்பளத்தில் இணைக்கவும் வரவு செலவு திட்டத்தில் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் இந்து மத பண்டிகையான ஹோலி இந்தியாவில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இந்த நிலையில் கர்நாடகாவின் கடக் மாவட்டத்தில் உள்ள லக்மேஸ்வர் நகரில் ஹோலி கொண்டாட்டம் என்ற பெயரில் பள்ளி மாணவிகள் மீது ரசாயன வண்ணம் பூசப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேற்றைய தினம் பஸ் நிறுத்தத்தில் பள்ளிக்கு செல்ல காத்திருந்து 7 மாணவிகள் மீது அவ்வழியே பைக்கில் வந்த கும்பல் ஒன்று வலுக்கட்டாயமாக வண்ண பொடியை வீச தொடங்கியது. அந்த நேரத்தில் பஸ் வந்ததால் மாணவிகளுடனே பஸ்ஸில் ஏறியுள்ளனர். ஆனால் அந்த கும்பல் விடாமல் துரத்தி சென்று பஸ்ஸில் ஏறி அந்த 7 மாணவிகள் மீது மேலும் வண்ணப்பொடியை பூசியுள்ளது. அந்த வண்ணப்பொடியில் பசுவின் சாணம், முட்டை, பினைல் மற்றும் பிற ரசாயனங்கள் கலந்திருந்ததாக கூறப்படுகின்றது. இதனால் 7 மாணவிகளுக்கும் மூச்சு திணறல் மற்றும் மார்பில் கடுமையான வலி ஏற்பட்டது. உடனே அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். 7 பேரில் 4 மாணவிகளின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது என்றும் கூறப்படுகின்றது. அவர்களின் மேலதிக சிகிச்சைக்காக கடக் ஜிம்ஸ் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். ஏனைய 3 உள்ளூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றதோடு இந்த சம்பவத்தால் பெற்றோர் மற்றும் அவ்வூர் மக்களிடையே கொந்தளிப்பான சூழலும் நிலவி வருகின்றது. வண்ணம் பூசிவிட்டு பைக்கில் தப்பியோடிய அந்த கும்பலை தேடும் நடவடிக்கையில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். அமெரிக்காவின் ஒரு பகுதியாக ஒருபோதும் இருக்கப் போவதில்லை என கனடாவின் புதிய பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். கனடாவின் புதிய பிரதமராக நேற்றைய தினம் பதவியேற்றுக் கொண்டதன் பின்னர் நிகழ்த்திய உரையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையே இடம்பெறும் வர்த்தக போருக்கு மத்தியில் அவர் பிரதமராக பதவியேற்றுள்ளார். மற்றும் ஒருவர் கொண்டு செல்ல முடியாத வகையில் நம்மை நாமே கட்டியெழுப்ப வேண்டும் என்று கனடாவின் புதிய பிரதமர் தமது உரையில் தெரிவித்திருந்தார். அதே நேரம் காலநிலை மாற்றத்தை எதிர்த்து போராடுவதற்கு தமது அரசாங்கம் இன்னும் நடவடிக்கை எடுக்கும் எனவும் தெரிவித்துள்ளார். இதேவேளை பிரதமராக பதவியேற்றதன் பின்னர் தமது முதலாவது சர்வதேச விஜயமாக அடுத்த வாரம் அவர் பிரித்தானியாவுக்கும் பிரான்சுக்கும் விஜயம் மேற்கொள்ளவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச மாஸ்டர்ஸ் லீக் கிரிக்கெட் தொடரில் இலங்கை மாஸ்டர்ஸ் அணிக்கு எதிராக நேற்றைய தினம் இடம்பெற்ற 2வது அரையிறுதிப் போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் மாஸ்டர்ஸ் அணி 6 ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது. இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது. இதன்படி முதலில் துடுப்படுத்த ஆடிய மேற்கிந்திய தீவுகள் மாஸ்டர்ஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் நிறைவில் 5 விக்கெட்டுகளை இழந்து 179 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. தொடர்ந்து 180 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்தாடிய
இலங்கை மாஸ்டர்ஸ் அணி 20 ஓவர்கள் நிறைவில் 9 விக்கெட்டுகளை இழந்து 173 ஓட்டங்களை பெற்று தோல்வியை தழுவியது. இதன்படி நாளைய தினம் இடம்பெறவுள்ள சர்வதேச மாஸ்டர்ஸ் லீக் கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் இந்திய மாஸ்டர்ஸ் அணியும் மேற்கிந்திய தீவுகள் மாஸ்டர்ஸ் அணியும் மோத உள்ளன.